தங்கத்தோட விலை ஏறப்போதா, இறங்க போதா? இப்போ வாங்கலாமா? இல்ல கொஞ்சம் இறங்கிட்ட பிறகு வாங்கலாமான்னு பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம தங்கம் என்ன ஆகலான்றத டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்க போறோம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோல்டு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி தான் எடுக்க போறேன். ஃபுல்லா ஸ்டே டியூன், ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அவுன்ஸுக்கு $5,010 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இதுல பாசிபிலிட்டி என்னென்ன நடக்கலான்றத நம்ம ஒரு அனாலிசிஸா பார்த்துருவோம். இப்போ அனாலிசிஸ்ல பார்க்கும்போது டெய்லி சார்ட்ல ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நான் ப்ராப்பராக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிச்சிடறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பார்க்க முடியுதுன்னா, கோல்டு வந்து நமக்கு டெய்லி சார்ட்லையும் 4 ஹவர் சார்ட்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த பேட்டர்ன்லேருந்து இப்போ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கீழே இறங்கி வந்துடுச்சு. இதுக்கு அடுத்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்துருந்தோம். என்னன்னா, மார்க்கெட் வந்து இங்கே மேலேருந்து கீழே விழுந்துச்சுல, அந்த மேலேருந்து கீழே விழுந்தது வந்து நமக்கு ஃப்ளாக் பேட்டர்னாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோலே. ஸோ இது வந்து ஒரு சைடில் நமக்கு என்ன ஆச்சு, பேட்டர்ன் வந்து ஃப்ளாக் பேட்டர்னாக ஃபார்ம் ஆச்சு, தெரியுதுங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து இன்வெர்டட் ஃப்ளாக்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு சைடில் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அது கரெக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் போச்சு, தெரியுதுங்களா? ஸோ இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு, ஃப்ளாக் வந்து போன வீடியோவில் பார்க்கும்போது ஃப்ளாக் இன்னும் பிரேக் ஆகல. இந்த வீடியோவில் ஃப்ளாக் என்ன ஆயிடுச்சு, நமக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ப்ளஸ் சிமெண்ட்ரிக் ட்ரையாங்கிளில் பிரேக் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் இருக்க சினாரியோவில் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக ஆக்ட் பண்ணுது, தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த ரேஞ்சஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரெண்ட் லைனாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. இது எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு பாருங்களேன் ஃபுல்லாக. இப்போ இது ஒரு சைடில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நமக்கு ஒரு லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி இதுதான் வந்து நமக்கு ஜோன் லெவல், கரெக்டா? ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, நமக்கு இங்கே வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இப்போ இது வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ அப்போ நமக்கு இந்த வீக்லி சார்ட்டில் வந்து சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. வீக்லி சார்ட்டில் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. டெய்லி சார்ட்டில் நமக்கு ஒரு ப்ராப்பர் இன்வெர்டட் ஃப்ளாக் பேட்டர்ன் வந்திருக்கு. 4 ஹவர் சார்ட்டில் நமக்கு ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ 3 பேட்டர்ன்ஸ் இப்போ இதுக்குள்ளேயே கோல்டில் பயங்கரமாக ஃபார்மேஷனில் நின்றுட்டு இருக்கு, ரைட்டா? இப்போ தெரியுதுங்களா? ஸோ இது வந்து சேனல், இது வந்து சிமெட்ரிக்கல் பேட்டர்னு, அண்ட் திஸ் இஸ் யுவர் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ அதனால தான் வேறு கலரில் கொடுத்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும்ட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் லெவலில் இருக்கும். ஆல்ரெடி நமக்கு ஒன்று என்ன ஆயிடுச்சு, சேனலும் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளும் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் பிரேக் அவுட் ஆனாலும் இப்போ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, பார்த்தீங்களா? இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிளோட பாட்டமில் வந்து மார்க்கெட் சைட்வேஸ்குள்ளே போயிடுச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்தோன்னா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகலாம், இப்போ ஓகே, இன்னைக்கு வெனஸ்டே, இன்னைக்கு நைட்டு ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, ப்ளஸ் எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சுனால், ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேயும் ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துருவோம். இப்போ நம்ம ஏற்கனவே 4 ஹவர் சார்ட்லேயே நம்ம ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பார்த்துட்டோம். இது இல்லாமல் இப்போ மார்க்கெட் வந்து 1 ஹவர் சார்ட்லேயே என்ன ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ 1 ஹவர் சார்ட்லேயும் ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிளும் ப்ளஸ் இந்த ஜோன் லெவலுக்குள்ள ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாகவும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி உங்களுக்கு ஃபெட்டோட நியூஸ் வரும்போது இன்கேஸ் இப்போ இந்த லெவலில் பிரேக் ஆச்சு அப்படின்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் லைன் போட்டிருக்கோம்ல, இதுதான் டிசெண்டிங் ட்ரையாங்கிளோட லெவல். பட் இருந்தாலும் இது திருப்பி இந்த டிசெண்டிங் லைன் உடைச்சாலும் மறுபடியும் இந்த இடம் என்னவா இருக்குது, நமக்கு இது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது, இது சப்போர்ட். ஸோ இது சைட்வேஸாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகலாம், திருப்பி உங்களுக்கு இதே டாப், அது அந்த டாப் எவ்வளோ, 5040. இப்போ 5040யும் கீழே வந்து பாட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4070. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த 70 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்ததுன்னா, நார்மலாக ஒரு சைட்வேஸ் உடைச்சா என்ன ஆகும்னா அதே ரேஞ்சுக்கு வந்து என்ன ஆகிடும், மார்க்கெட்டு திருப்பி மூவ் ஆகும். ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம இதை பார்க்குறோன்னா, ஸோ இதுதான் சைட்வேஸோட ரேஞ்சு, ரைட்? அப்போ அந்த ரேஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணி திருப்பி நமக்கு மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்ததுன்னா, ஸோ இப்போ இந்த சைஸை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகும், நமக்கு திருப்பி அதே ரேஞ்ச் அளவுக்கு போகும். அப்போ அந்த ரேஞ்சோட ஹைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5075. இந்த பார்த்துக்கோங்க, 75லேருந்து 5120, ரைட்? ஸோ 5075 ரேஞ்சிலேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் 5020 வரைக்கும் இன்கேஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் ஆச்சுனால், இது 5030, 5045.
to 15 கூட வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சை ஒரு வேளை மார்க்கெட் பிரேக் ஆச்சுனால் அடுத்த லெவல் ஆஃப் ரேஞ்ச் எங்கே இருக்குன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் R1 அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து 5075 to 5120. இது என்னன்னா இது வந்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் தான். ஏன்னா இது பிரேக் அவுட் ஆகி வந்துட்டு இருக்குல்ல. இப்போ பிரேக் ஆனதுக்கு இது ஒரு கரெக்ஷன் மாதிரி இங்கே வந்துட்டு இங்க இருந்து என்ன ஆகலாம் மார்க்கெட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு ஃபெட் நியூஸ் படி 2 சினாரியோ எதிர்பார்க்கலாம். ஒன்று வந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், ஃபர்ஸ்ட் சினாரியோ இங்க இருந்து பிரேக் ஆகி திருப்பி இந்த 5080 அந்த ரேஞ்சோ இல்லை 5100 வரைக்கும் இருக்கிற ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து என்ன ஆகலாம் மார்க்கெட்டு கீழே வரலாம். ஸோ அதை நம்ம 2 சினாரியோ மாதிரி போடுவோம். ஸோ அப்போ இங்கேருந்து 5100 ரேஞ்சு வந்துட்டு அங்கேருந்து திருப்பி மார்க்கெட் என்ன ஆகலாம் 4800 இதுதான் ரேஞ்சு இல்லையா. செகண்ட் சினாரியோ 5000 இது போகாமையே இங்கேருந்தே மார்க்கெட் என்ன ஆகிடலாம் ஸ்ட்ரைட்டாகவும் மார்க்கெட் உடச்சி நமக்கு திருப்பி 4800. ஏன்னா அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா நமக்கு நெக்ஸ்ட் மேஜர் லெவல் ஆஃப் சப்போர்ட் அந்த 4800 ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த சினாரியோ வந்து இப்போதைக்கு நடக்கக்கூடிய சினாரியோ. ஐ மீன் இன்னைக்கு நாளைக்கு இந்த வாரத்துக்குள்ள ஒரு ஃப்ரைடேக்குள்ள ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா இங்கேருந்து 5100 போயிட்டு அங்கேருந்து என்ன ஆகலாம் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இது வந்து 5100 வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாதிரி ஆக்ட் பண்ணும். அதை ஹிட் பண்ணிட்டு அங்கேருந்து திருப்பி 4800. இல்லை மார்க்கெட் இன்னைக்கு அதை மேலேயே உடைக்க முடியல, கீழே பிரேக் ஆயிடுச்சு, நமக்கு அந்த 4980 ரேஞ்ச் வந்து S1 இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா மார்க்கெட் எங்க வந்துடலாம் 4800க்கு வரதுக்கான பாசிபிலிட்டி. இது வந்து சின்ன டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்த அனாலிசிஸ். பட் மெஜாரிட்டி லாங்கர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓவராலா செல்லில் தான் இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் பைக்கான இதுவும் முடிச்சுட்டு இப்போ செல்லிங் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இது செல்லிங் ட்ரெண்டோட பிகினிங் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இது வரால இது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, இல்லை மார்க்கெட் இதை பிரேக் ஆகி திருப்பி மேலே போயிடுச்சு, மறுபடியும் இந்த சிமெட்ரிக் டைமுக்குள்ளே போயிடுச்சுன்னா செல் ட்ரெண்ட் இன்வாலிட் ஆகிடும், திருப்பி சைட்வேஸ் மார்க்கெட்டாக முடிஞ்சிடும், மறுபடியும் இந்த ஏரியாவே ஒரு பெரிய சைட்வேஸாக ஃபார்ம் ஆகிடும். இல்லை ஃபார்ம் ஆக முடியல, மார்க்கெட் கீழே பிரேக் ஆகுதுனால் ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு சேனல் பார்த்துருந்தோம் கரெக்டாக, அந்த சேனலோட சைஸு பிரேக் ஆனதுக்கு திருப்பி கீழே வரலாம். ஸோ அப்போ அது கீழே வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வரணும்னு பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட்டு சேனலோட பாட்டம், ஸோ தட் இஸ் 4000. ஸோ எங்கே வந்து நிற்குது $4000. சினாரியோ 1. சினாரியோ 2 என்ன இருக்குன்னா இப்போ நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் we at TradeHUS we teach people எப்படி ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸையும் பார்த்துட்டு ப்ளஸ் அதே டைமில் நமக்கு சார்ட்டில் அனாலிசிஸையும் பண்ணி இதையும் கம்பைன் பண்ணி என்ன நடக்கலாம்ன்ற ஒரு சினாரியோ ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலான்றதை நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நம்மக்கிட்ட சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர் அண்ட் மலேசியாவில் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிரான்ச்சஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக வந்து கற்றுக்கலாம். மலேசியாவில் மட்டும் நம்ம ப்ரீ டிஃபைன்டாக சர்டன் டேட்ஸில் வந்து கிளாஸஸ் போடுவோம், அந்த டைமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர்ல எவ்ரி வீக் கிளாஸஸ் இருக்கு. ஸோ எவ்ரி வீக்ல பாத்தீங்கன்னா எவ்ரி மண்டே நமக்கு வந்து கிளாஸஸ் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகும். பெங்களூர்ல எவ்ரி ஃப்ரைடே நமக்கு கிளாஸஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க நேரா வர முடியலனாலும் நம்ம கிட்ட ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு. இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன் வழியாகவும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ஆன்லைன்ல டேரக்டா படிக்கணும்னு நினைச்சீங்கனாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா they'll give you all the details. ஸோ ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, அது ஒரு மார்க்கெட் ஏறுதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன நியூஸ் வரலாம், கீழே இறங்குதுன்னா என்ன மாதிரி ஒரு நியூஸஸ்லாம் இதுக்கு அக்கம்பனி ஆகலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். இது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி ட்ரேட் எடுக்கணுன்றதை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் கற்றுக்கிட்டு பண்ணிக்கோங்க. எதுவுமே தெரியாமல் மார்க்கெட் ஏறுது இறங்குதுன்னு மட்டும் நினைக்காம ஒரு மார்க்கெட்டுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு கற்றுக்கிட்டு போனோம்னா டெஃபினட்டாக இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ நாலேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்றைக்குமே தப்பில்லை. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பார்த்தோம்ல ஆல்ரெடி. அப்போ அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளோட பிரேக் ஆகிடுச்சுன்னா அந்த பிரேக் அவுட்டுக்கான லெவல்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோ வருது இங்கே பிரேக் அவுட் ஆன லெவல்ல இருந்து. ஸோ அதுவும் எக்ஸாக்டாக எங்கே போயிட்டு எக்ஸாக்டாக 4000. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன சொல்லுது, இப்போதைக்கு நான் பிரேக் அவுட் ஆகி சைட் வேஸில் இருக்கேன், உடச்சிட்டு மார்க்கெட் நான் ஃபாலோ ஆரம்பிச்சேன்னா நெக்ஸ்ட் லெவல்ஸ் எங்கே இருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மேஜர் பாயிண்ட் எங்கே வந்து டெஸ்ட் ஆகும்னா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து நடுவில் நமக்கு ஒரு மேஜர் ஹர்டலாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஏற்கனவே அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுனால. ஸோ 4400 to 4500 ஒரு ரேஞ்சாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த ரேஞ்சு, அது வந்து எங்கன்னா 4850 to 4800 நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 4800, அதுக்கு அடுத்தது 4400, அதுக்கு அடுத்தது 4000. ஸோ இதுதான் அடுத்த லெவல்ஸ் ஆஃப் கோல்டு. மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் கோல்டு சப்போர்ட் லெவல்ஸுக்கு வரும். ஆனால் இதுக்கு எல்லாமே டெசிஷன் மேக்கிங் இங்கே தான் இருக்குது. இன்னைக்கு தெரிஞ்சிடும்
இன்னைக்கு இல்லை இந்த வாரத்தில் ஃபெட்டோட மீட்டிங்கை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே நெக்ஸ்ட். ஏன்னா சரி இப்போ சார் இது கிட்டத்தட்ட 4000 சொல்கிறீங்க, நல்லா ஒன்று புரிஞ்சு பாருங்களேன். நான் எப்போவுமே இதை தான் சொல்லிக் கொடுக்குறது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறது இதுதான். ஒரு மார்க்கெட் இப்போ 5000 இருக்க கோல்டு பர் அவுன்ஸு 4000 வரணும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஏதோ சும்மா அப்படியே மேலே ஏறி கீழே இறங்குறதுலாம் கிடையாது. ஏதாவது ஒரு மேஜர் நியூஸ் வரும். ஸோ ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன காட்டும்னா, நியூஸ் வரதுக்கு முன்னாடி டெக்னிக்கலாக நமக்கு செல்லு காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செல்லு எது காட்டுதுன்னா, ஏற்கனவே இன்ஸ்டிடியூஷனல் லெவல்ஸில் இருக்கவங்க செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு நியூஸ் பின்னாடி வரும். ஏன்னா அந்த நியூஸ் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல. அந்த நியூஸ் என்னன்றது நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பொசிஷன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த செல் பண்ணிட்டு இருக்கும் போதே எது காமிச்சு கொடுத்துருவோம்னா, சார்ட் மட்டும் காமிச்சு கொடுத்துரும். ஸோ அந்த சார்ட்டை பார்க்கும்போது இப்போ நமக்கு இது செல்லு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அப்போ இவ்வளோ பெரிய செல்லு வரப்போகுதுன்னா ஏதாவது ஒன்று நடக்கணும். அப்போ நான் அனாலிசிஸ் பண்ண பார்க்கும்போது கோல்டு கீழே விழுனா ஒரு 2-3 ஃபேக்டர் இருக்கு, இதனால தான் விழும். ஒன்று, இன்னைக்கு ஃபெட்ரோலோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, அது இன்னைக்கே நியூஸ் தெரிஞ்சிடும். திடீர்னு சடனா எப்பவுமே இத்தனை மாசமா ஃபெட் என்ன பண்ணல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இறக்கவும் இல்லை ஏற்றவும் இல்லை, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை சடன் நியூஸ் வந்து ஜெரோம் பால் வந்து என்ன சொல்றாரு, இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் 0.25 பேசிஸ் பாயிண்ட் ஏற்றுறேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரோக் சொன்னார்னா இமீடியட்டா கோல்டு ஃபால் ஆயிடும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பாண்ட் ரேட்ஸ் எல்லாருக்குமே அதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா வரப்போகுதுன்னு சொல்லி சேஃப் ஹேவன்ல இருக்கிற கோல்டு எடுத்து திருப்பி எங்க போவாங்க, யூஎஸ் மார்க்கெட்டுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற ஃபண்ட் எல்லாம் இதுக்குள்ள ஃப்ளோ ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு கோல்டு இறங்கலாம். ஸோ சினாரியோ நம்பர் 1, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினால் கீழே ஃபால் ஆகலாம். ரெண்டாவது சினாரியோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு வைடா ஒரு எஸ்கலேஷன், ஒரு வார் டென்ஷன் போயிட்டு இருக்கு, ஈரான் வர்சஸ் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல். ஒருவேளை இது முடிவுக்கு வரலாம், இது வந்து டீஎஸ்கலேட் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு நியூஸ் இப்போ உள்ளுக்குள்ள அவங்க பேசியிருப்பாங்களே, இப்போ நமக்கு தாங்க தெரியாது. நமக்கு தான் இது வந்து பெரிய நியூஸ், வார் அடிக்கிறாங்க, இதில் வீடியோஸ் வேற போட்டு இதை அடிச்சிட்டா அதை அடிச்சிட்டான்னு ஃபேக் நியூஸ் இதெல்லாம். இவங்களுக்கு உள்ளுக்குள்ள எப்போ நிறுத்தலாம் எப்போ பண்ணலான்றது எல்லாமே தெளிவாக தெரியும்ல. அப்போ அவங்க நிறுத்த போகிறாங்கன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும்ல. அப்போ அவங்க எதுக்கேற்ற மாதிரி தானே பொசிஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த பொசிஷன்ஸ் எல்லாமே ஒரு வேளை செல்லிங்க்கு தான் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக செல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வெயிட் பண்ணுவாங்க கீழே இறங்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு நியூஸை விடு, ஓகே ஈரானில் எங்களோட வாரம் முடிச்சிட்டோம், நாங்கள் வந்து அவ்வளோதான், அவங்க தோத்துட்டாங்க இவங்களே சொல்லிக்கலாம். இப்போ யூஎஸ்ல ட்ரம்ப் என்ன சொல்லலாம், டேரக்டா வந்து இல்லை ஈரான்ல இது மேலே அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க தோத்துட்டாங்க, சும்மா தான் வச்சிருக்காங்க, நாங்கள் எங்களோட படைகளை திருப்பி கொண்டு போகிறோம், வார் இஸ் ஃபினிஷ் அப்படின்னு ஒரு நியூஸ் சொன்னார்னா என்ன ஆகும், இப்போ எல்லாருமே இந்த வார் டென்ஷனால தான் அவங்களோட ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் எல்லாத்தையும் வித்து எடுத்துட்டு போய் எங்கே போயிடுறாங்க, கேஷ் எல்லாத்தையும் கோல்டில் போகிறாங்க. ஏன்னா கோல்டு வந்து சேஃப் ஹேவன், இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்டடாக கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்ன்றதுனால கோல்டில் போடுறாங்க. இப்போ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிச்சு, மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட் ஏற போகுது, வார் டென்ஷன்லாம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாரும், ஏன்னா கோல்டுக்கு வந்து பிசிக்கலா ரிட்டர்ன்ஸ் கிடையாது கரெக்டா. ஸோ இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டு ஏறுமா இறங்குமான்றது கிடையாது. இன்ட்ரெஸ்ட் எனக்கு வருதா, பாண்ட்ஸ்ல போட்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, இப்போ ஸ்டாக்ஸ்ல போட்டா டிவிடெண்ட் வருது, பிளஸ் க்ரோத்தும் இருக்கும். இதுல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, இதுல போட்டு வச்சா அப்படியே தான் இருக்கும். அதனால திருப்பி இந்த கோல்டுல இருக்கிறதெல்லாம் எடுத்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, பாண்ட்ஸ்லயும் ஸ்டாக்ஸ்லயும் புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஒரு வார் டென்ஷன் கம்மியாகிறதுக்கான, டீஎஸ்கலேட் ஆகிறதுக்கான ஒரு நியூஸ் வருமானதை எதிர்பார்த்துட்டு இருக்கு. மூணாவது விஷயம் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட் திருப்பி ரீபவுண்ட் ஆகுது. இப்போ S&P 500 இருக்கட்டும், நிஃப்டி 50 இருக்கட்டும், லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம்ல, நிஃப்டி 50 கிட்டத்தட்ட இப்போ 700 பாயிண்ட்டுக்கு மேல ரேலி ஆயிடுச்சு. 23,000 22,900 வரைக்கும் வந்துச்சு. அங்க இருந்து இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,700 கிட்ட மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு. இப்போ டெய்லி ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அகெயின் இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா கோல்டில் வச்சிருக்கவங்க எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, அகெயின் தேல் கம் பேக் டு ஈக்விட்டி அசெட்ஸ். அப்போ ஸ்டாக்ஸ்ல மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து எல்லாத்தையும் உள்ள போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இதுல இருந்து எல்லாம் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் பங்கு சந்தைகள் ஏற ஆரம்பிச்சிடும், பொருட்சந்தை கீழே விழும். இதுலயே இன்னொன்று என்ன நடக்கலாம், இந்த வார் டென்ஷன் கம்மி ஆயிடுச்சு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க, மறுபடியும் ஆயில்லாம் நார்மலா போகுது வருதுன்னா ஆயில் பிரைஸ் இப்போ என்ன ஆயிடும், டீஎஸ்கலேட் ஆகி ஆயில் பிரைஸும் கீழே வந்துடும். ஒருவேளை ஆயில் பிரைஸும் கீழே வந்துடுச்சுனால என்ன ஆகலாம், திருப்பி எல்லாருமே பங்குச்சந்தைக்குள்ள போகும்போது கோல்டுல இருந்து எடுத்து பங்குச்சந்தைக்குள்ள போகும்போது கோல்டு சில்வர் கீழே விடும். இப்போ இது இந்த சின்ன நான் சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் இது வர்றதுக்கு முன்னாடி சார்ட் காட்டக்கூடிய இன்ஃபர்மேஷன். சார்ட் என்ன காட்டும், ஒரு பெரிய நியூஸ் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி. ஆனா நியூஸ் என்னன்றதை நம்ம தான் யோசிச்சு இதெல்லாம் நடக்கலான்றது. இது எப்படின்னா ஒரு டிடெக்டிவ் வந்து எல்லா கேஸை அனலைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒரு மார்க்கெட்டை நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி பார்த்தா இப்போ இது இருக்கு, அப்போ இது கீழே போனோம்னா இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடக்கலான்றது நம்ம தான் யூகிச்சு. ஸோ இதெல்லாம் இருக்கலாம்ன்றது ஒரு ப்ரெசன்டேஷன், பட் இது இருக்கலாம் நெக்ஸ்ட் வரக்கூடிய நாட்கள் பொறுத்து. இது எல்லாமே நான் சொல்றது ஒருவேளை இதை உடச்சி 4,800 400 வந்தா இந்த நியூஸ் எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்றேன். இது இல்லை எதுவுமே நடக்கல, ஃபெட் எதுவுமே மாத்தல, ஒருவேளை மார்க்கெட் பிரேக் ஆகி திருப்பி அந்த 5,200க்கு மேலே போயிடுச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. 5,200 அந்த ரேஞ்சுக்கு மேலே வீக்லி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, மறுபடியும் என்ன ஆகிடும், மார்க்கெட்டு சைட்வேஸில் போகும். அப்போ வார் இன்னும்
கண்டினியூ ஆகலாம். யூஎஸ் ஃபெட் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவும் மாற்றாம அப்படியே வச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் வரப்போகிற யூஎஸ் சேர் பர்சன் இன்னும் செனட்ல அப்ரூவல் ஆகல, மிஸ்டர் வாஷ் அவர் உள்ள வந்த பிறகு என்ன பண்ணலான்றது டிசிஷன் வரும். ஸோ இது சைட்வைஸ்ல போயிடுச்சுன்னா இதெல்லாம் ஒரு சினாரியோ. ஸோ இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸையும் ப்ளஸ் டெக்னிக்கல்ஸும் சேர்த்து பார்க்கும்போது தான் வில் பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ இப்போதைக்கு நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள், இது பிரேக் ஆச்சுன்னா அடுத்தடுத்த லெவல் வந்துச்சுன்னா மார்க்கெட் 4000 வரைக்கும் வரலாம். அப்போ நம்ம கேள்வி கேட்டிருந்தாங்களா மக்கள், சார் கோல்டு எவ்வளோ நம்ம ஊர் ரேட்டுக்கு வரும்ட்டு. அப்போ நம்ம ஊரோட ரேட்டுக்கு கோல்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12,000 12,500 வரைக்கும் கோல்டு வேல்யூ இறங்கலாம். அப்போ மறுபடியும் 4000 வந்துச்சுன்னா 12,000 நம்ம பர் கிராம் வந்து 12,000 12,500 வரைக்கும் வரலாம்ன்றது எக்ஸ்பெக்டேஷன். அப்போ வந்துச்சுன்னா திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல டைமாக இருக்கும். இப்போ போய் கோல்டு வாங்குவேன்னா கிடையாது. கீழே இறங்கும்போது சிட்டு மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பாருங்க, மாதம் போகிறது தப்பு இல்லை. இறங்கும்போது சிட்டு போட்டுட்டே வாங்க. ஆனால் திருப்பி ஒரு பல்க் அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண போகிறோன்னா 12,000 12,500 இன்னும் ஒரு 2000 பாயிண்ட் கீழே வந்துச்சுன்னா 2,000 பர் கிராமுக்கு கம்மியாச்சுன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் கோல்டுக்கான அனாலிசிஸ். ப்ளஸ் இன்னும் ஒன்று காமிச்சிடும் உங்களுக்கு, அது என்னன்னா டாலர் இண்டெக்ஸ். இப்போ டாலர் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் உங்களுக்கு மேலே ஏறுச்சுனால் ஆட்டோமேட்டிக்காக கோல்டு கீழே இறங்கும். இது ஏன்னா யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா மற்ற கமாடிட்டிஸ் இது எல்லாமே வீக் ஆகும். ரைட், இப்போ டாலர் இண்டெக்ஸ் பாருங்க, லாங் டேர்மில் டாலர் இண்டெக்ஸ் எப்படி இருக்கு, ஒரு ப்ராப்பர் சேனல்ல இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து ப்ராப்பர் சேனலோட பாட்டம்ல இப்போ மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல நின்றுட்டு இருக்கு வீக்லி சார்ட்ல. லெட்ஸே இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ்ல கொஞ்சம் கீழே இறங்குது டாலர் இண்டெக்ஸ். லெட்ஸே இங்க இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்ததுனால் அப்போ கோல்டு என்ன ஆகிடும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 5,100 வரைக்கும் போயிடும். இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் உடச்சி திருப்பி மேலே போகுதுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது $105 வரைக்கும் DXY வந்து மறுபடியும் 105 போகுன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போ அது போச்சுன்னா, ஏன்னா இது பிரேக் அவுட் ஆனதுக்கு அதே சைஸ் கொடுக்கணும்ல உங்களுக்கு, பிரேக் ஆயிடுச்சுன்னா இங்கே போகணும். 2 சினாரியோ தான். இப்போ கோல்டுக்கு எப்படி சொன்னோம், ஒன்று 5,110 120 வரைக்கும் போயிட்டு கீழே இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கு அப்படியே பிரேக் ஆகி 4,800 வரலாம். 2 சினாரியோ இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ டாலர் இண்டெக்ஸ் என்ன ஆகலாம், ஃபர்ஸ்ட் சினாரியோ கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இது எதுக்குன்னா இப்போ பை ஆக போகுதுன்னு நினைச்சு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, உடனே பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 5,070 மார்க்கெட் 5,100 போகும்போது எல்லாம் பைன்னு போகும்போது அங்கிருந்து அடிச்சிருவோம். கீழே வர மாதிரி வந்தோடனே கோல்டு கொஞ்சம் ஏறும், எல்லாரையும் பை பண்ண வச்சுட்டு மார்க்கெட் அடிச்ச உடனே எல்லாருமே ஸ்டாப் லாஸ் அன்னைக்கு மாட்டிப்போம். இல்லை ஸ்ட்ரெயிட்டா இது நியூஸ் வந்த உடனே பிரேக் அவுட் ஆகி இது மேலே போக ஆரம்பிச்சதுன்னா, இது 105 போச்சுனாலே கிட்டத்தட்ட நமக்கு கோல்டு வந்து 4,500 600 ரேஞ்சுக்கு வந்துடும். இது இன்னைக்கு ஒரே நாளில் நடக்கும்னு சொல்ல ஃபியூ டேஸ், அதனால இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது எதுவுமே இல்லைன்னா மார்க்கெட் திருப்பி இந்த சைட்வேஸ்குள்ளேயே போகுதுன்னா, அப்போ நான் சொன்னேன் அந்த 5,200 சொன்னேன் பார்த்தீங்களா கோல்டு, இது திருப்பி சைட்வேஸ்குள்ளேயே தான் போகுது, டிஎஸ்கலேஷன் ஆகலை, இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றலை, எல்லாரும் விற்று திருப்பி ஈக்விட்டிஸ்லையும் ஷேர்ஸ்லையும் போடலை அப்படின்ற பட்சத்தில் இது மறுபடியும் என்ன ஆகிடும், சைட்வேஸ் ஆகிடும். அப்போ சைட்வேஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் கோல்டு 5,200 $5,300 என்ன ஆகிடும், சைட்வேஸாக போயிடும். ஸோ இது எல்லாமே ஒரு சினாரியோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஆனால் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ன்றது பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு ட்ரேட் பண்ணுவான். இப்போ நானே ட்ரேட் எடுக்கிறனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ டோன்ட் கோ வித் அசம்ஷன்ஸ், ஐ கோ வித் ஃபேக்ட்ஸ். அப்போ என்னோட ஃபேக்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 5,100 போச்சுன்னா எனக்கு ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ன்றது வெயிட் பண்ணுவேன். இல்லையா மார்க்கெட் 4,980 பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் வச்சுச்சா, அப்போ செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது ட்ரேடுக்கு உள்ள போகலாம். இது எதுவுமே இல்லாமல் நடுவில் இருக்கும் போதே எதையும் இந்த ஒரு 50 பாயிண்ட் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உள்ள போறாங்க பாருங்க, இவங்க தான் மாட்டிப்பாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடர் நெவர் ட்ரேட் ஆன் அசம்ஷன், தே ட்ரேட் ஆன் கன்ஃபர்மேஷன். என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள இருக்க வரைக்கும் பரவாயில்ல, 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் போனால் பரவாயில்ல, பிரேக் ஆச்சுன்னா ட்ரேட் எடுக்கிறேன், பிரேக் ஆகலாம் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ தட் இஸ் ஹவ் அ ப்ரொஃபஷனல் ட்ரேட்ஸ். இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. இது பியூர்லி ஃபிசிக்கல் கோல்டு பற்றி சொல்லிட்டு இருக்கேன், வாங்கலாம் விற்கலாம். உங்களுக்கு ஒரு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சார் கோல்டை பற்றி சொல்லுங்க, அவங்களுக்கான ஒரு ஐடியா இது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. ஸோ இது இன்னைக்கான சினாரியோ. வரக்கூடிய நாட்களில் கோல்டு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.